கேக்குதுங்க கேக்குது சார். தொடங்கிடலாமா? அனைவருக்கும் இனிய அன்பான மாலை வணக்கத்தை மகிழ்வோடும் பணிவோடும் தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே என்ற அவை பெருமாட்டியினுடைய பொன்மொழிக்கு இணங்க இந்த ஒரு அற்புதமான ஒரு நன்னாளிலே மனதிற்கும் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு பொன்னான ஒரு நாளை நாம் இன்று கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்திய அளவில் மிக சிறப்பாக ஒரு ஆசானாக, கல்வியினுடைய ஒரு தந்தையாக, அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் கல்வியாளர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக வலம் வந்து இன்று இந்திய மக்களே மட்டுமல்லாது உலக மக்களே போற்றி புகழக்கூடிய, அன்பு செலுத்தக்கூடிய ஒரு மாபெரும் கல்வியாளருக்கு ஒரு பிறந்த நாள் விழாவை கொண்டாடும் ஒரு முகத்தான் இந்த அற்புதமான ஒரு ஆசிரியருக்காக தன்னை அர்ப்பணித்து இந்த சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காகவும் மாணவ செல்வங்களுக்காகவும் தன்னுடைய பல்வேறு ஆக்கப்பூர்வமான அந்த பணிகளை எல்லாம் செய்து எல்லோருடைய மனத்திலும் நீங்கா இடம் பிடித்த ஒரு அற்புதமான ஒரு கல்வியாளர், அற்புதமான ஒரு தந்தையாக, அற்புதமான ஒரு ஆசிரியராக வலம் வந்து கொண்டிருந்து நம்மளையெல்லாம் பெருமைப்படுத்திய நமது இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு தலைவராக வீற்றிருந்து இன்று அனைத்து மக்கள் மனதிலும் நீங்காத ஒரு நிலை பெற்ற ஒரு மனிதனாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற பெருமை மிகு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயாவுடைய அவருடைய பிறந்த நாள் விழாவை ஒரு ஆசிரியர் தின நாளாக இன்று நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். எத்தனையோ மக்கள் மானிடர்கள் இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்தாலும் கூட ஒரு சிலர் மட்டுமே மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர்கள். குறிப்பாக சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள், அதே போல மக்கள் மனதில் மட்டுமல்லாது குழந்தைகளுடைய மனதிலும் நீங்காத இடம் பிடித்த மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்கள், அதே போல பல்வேறு அறிஞர் பெருமக்கள் இந்த உலகில் இன்றும் அவர்கள் மறைந்தாலும் கூட எல்லோருடைய மனதிலும் நீங்காது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பெருமகனுடைய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நாம் கொண்டாடி மகிழ்வதில் யாரும் சொல்லாமல், யாரும் கேட்காமல் அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் அனைத்து மாணவ செல்வங்களும் மனமுயர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக இந்த ஆசிரியர் தின விழா இன்று மிக சிறப்பாக எல்லாருடைய கல்வி நிறுவனங்களிலும் இன்று கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றோம். நேற்று இரவு 12 மணிக்கு தொடங்கிய அந்த நிகழ்வு தொடர்ந்து இன்றும் மாலை நேரம் ஆனாலும், இரவு 7:15 மணி 7:30 மணி ஆனாலும் கூட அந்த விழாக்களை கொண்டாட வேண்டும், அவர்களை போற்ற வேண்டும், அவர்களைப் போல ஒரு முன்மாதிரியாக நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு பல அறிஞர் பெருமக்கள் இன்று இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய சிறப்புகளை உலகம் போற்றக்கூடிய அளவில் இன்று நாம் அவருடைய புகழையும் அவர்களுடைய சிறப்புகளையும் எடுத்து சொல்லி வரக்கூடிய இளைய சமுதாயத்திற்கும் சரி, வளர்ந்து வரக்கூடிய ஆசிரியர் சமுதாயத்திற்கும் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு இந்த அற்புதமான நிகழ்வை உண்மையிலேயே இன்று எல்லோரும் கொண்டாடினாலும் கூட, குறிப்பாக ஒரு தனியார் அமைப்பாக இருந்தாலும் கூட மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், மக்களுக்காக வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பெருமகனார், மரியாதைக்கும் போற்றுதலுக்குரிய உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞராக இருந்து இந்த அற்புதமான ஒரு அமைப்பை தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை நிறுவி இந்த அமைப்பின் வாயிலாக இந்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயாவுடைய அந்த பிறந்த நாளை ஒரு ஆசிரியர் தினமாக நாம் கொண்டாட வேண்டும் என்ற
ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு திட்டமிட்டு இந்த நிகழ்வில் மக்களுக்கு பல்வேறு கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கினால் உண்மையிலேயே மிக சிறப்பாக இருக்கும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு மிக குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டாலும் இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய முனைவர் எஸ்கே சாமி ஐயா அவருடைய ஒரு அயராத ஒரு உந்துதல் சக்தியால் இந்த நிகழ்வு இன்று கொண்டாடப்படுகின்றது. ஏனால் பல்வேறு நிறுவனங்கள், ஏனால் இங்கு மாண்பமை துணைவேந்தர் அவர்களும் இங்கு வீற்றிருக்கின்றார்கள், பல்வேறு அறிஞர் பெருமக்களும் இங்கு வீற்றிருக்கின்றார்கள். அவரவர்களெல்லாம் காலையில் இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக அவரவர்கள் நிறுவனங்களில் கொண்டாடி மகிழ்ந்தாலும் கூட எங்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலும் இன்று மிக சிறப்பாக இந்த நிகழ்வு இன்று சிறப்பாக நடைபெற்றது. இதேவரை இந்திய அளவில் மிகச் சிறந்த முறையில் இந்த நிகழ்வு ஒவ்வொரு நிலையங்களிலும் மிக சிறப்பாக நடைபெற்றது. ஆனால் இருந்தாலும் ஒரு தனியார் அமைப்பை நிறுவி அதில் பல்வேறு சேவைகளை செய்தாலும் கூட இந்த ஆசிரியருடைய அந்த புகழையும் அவருடைய சிறப்புகளையும் இளைய சமுதாயமும் ஆசிரியர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் சென்னையில் மிக சிறப்பாக தொடங்க பெற்று அந்த அமைப்பின் வாயிலாக மிகச்சிறந்த ஒரு கல்வியாளராக, மிகச்சிறந்த ஒரு வழக்கறிஞராக, மிகச்சிறந்த ஒரு சமூக சிந்தனையாளராக, மிகச்சிறந்த ஒரு சமூக சேவையாளராக வளம் வந்து கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய ஐயா உயர் திரு முனைவர் எஸ்கே சாமி ஐயாவுடைய ஒரு அரிய முயற்சி இந்த நிகழ்வை நமது அமைப்பின் வாயிலாக இது கொண்டாடினால் நலம் பயக்கும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தை அன்பிற்குரிய ஐயா சண்முக ஐயா அவர்களிடம் இதை ஒப்படைத்திருக்கின்றார்கள். அவருடைய அந்த அயராத அந்த ஒரு முயற்சி இன்று மாலை நேரமாக இருந்தாலும் கூட விழாக்கள் கொண்டாடி இருக்கிற காலம் எதற்கு, மனம் இருந்தால் போதும் மார்க்கம் உண்டு என்பதைப் போல நல்ல ஒரு மனத்தோடு குறைந்த, அதாவது கூட்டத்தை கூட்டி கும்மி எடுப்பது என்பதை விட 4 பேர் வந்தாலும் 10 பேர்கள் இருந்தாலும் மனித நேயத்தோடு ஒரு விழாவை எடுப்பதற்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை சான்றோர் பெருமக்களையும் உண்மையிலேயே நான் வரவேற்று மகிழ்ந்தேன். நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். காரணம் என்னவென்றால் இங்கு இணைந்திருப்பவர்கள் எல்லாரும் விருப்பத்தின் பேரில் ஆசிரியரின் மீது உள்ள அந்த பற்றுதலின் காரணமாக உன்னத நோக்கத்தோடு அனைவரும் இங்கு இணைந்திருக்கின்றார்கள். அதுதான் மிக சிறப்பான ஒன்று. இந்த நிகழ்விற்கு யாரை அழைப்பது, யாரை அழைத்தால் சிறப்பாக இருக்கும் என்று சண்முகையா ஐயா அவர்களும் நாங்களும் அதை கலந்து ஆலோசிக்கும் பொழுது அவர்களுக்கு தோன்றியதெல்லாம் ஒரு நல்ல மனிதர், மிகச்சிறந்த ஒரு கல்வியாளர், அனைவராலும் போற்றக்கூடிய, அனைவரையும் ஒரு தலைமை இடத்தில் இருந்து கொண்டு எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான பெருமகனார் தான் எங்கள் பாசத்திற்குரிய ஐயா பேராசிரியர், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் மிகச்சிறந்த ஒரு பேராசிரியராக வள வந்த அற்புதமான அறிவியல் துறை பேராசிரியர். இருந்தாலும் பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தக்காரர். அவர்களுடைய சாதனைகளை பட்டியலிட்டே சொல்லலாம். ஏனால் தினந்தோறும் அவர்களை நானும் காணொலி காட்சி வாயிலாக தினந்தோறும் கண்டுபிடித்து ரசித்துக் கொண்டிருக்கின்றேன். ஏனால் நான் அவருடைய ரசிகர் என்று கூட சொல்லலாம். ஏனால் தினந்தோறும் அவருடைய அந்த புலனத்தின் வாயிலாக அவர் தரக்கூடிய அந்த செய்திகள், ஏனால் எல்லாரும் ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு கிராமத்தில் வளர்ந்து இன்று அதே போலதான் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களும் சர்வப்பள்ளி என்ற ஒரு அற்புதமான அந்த கிராமத்தில் பிறந்தவர் தான் இன்று உலகளாவிய அளவில் இன்று ஆசிரியருடைய அந்த சிறப்புகளை கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதராக வளம் வந்து கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான இந்த பெருமகனாருக்கு யாரை அழைத்து சிறப்பு செய்தால், சிறப்புரையாற்றினால் சிறப்பாக என்று எண்ணியவுடன் அனைவர் மத்தியிலும் அன்பிற்குரிய ஐயா வழக்கறிஞர் அவர்களாக இருக்கட்டும் அல்லது அதனுடைய குழுவினர்களாக இருக்கட்டும், அந்த அமைப்பை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், எல்லோரையும் மத்தியிலும் இடம்பெற்றவர் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மனிதநேய பண்பாளர், நல்ல ஒரு ஆசானுக்கு சொந்தக்காரராக வீற்றிருக்கின்ற எங்கள் பாசத்திற்குரிய ஐயா பேராசிரியர் கே முத்துச்செழியன் ஐயா அவர்களை அழைத்தால் சிறப்பாக இருக்கும் என்பது எல்லோருடைய அந்த எண்ணங்களும். அந்த எல்லோருடைய நல்ல எண்ணங்களும் நல்ல மனிதரை இன்று அறிமுகம், ஒரு ரோல் மாடல், எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு மனிதர். ஏனால் அவரை சொல்லிக்கொண்டே போகலாம். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் நாங்கள் பணியில் சேர்ந்த காலம் தொட்டு மிகச்சிறந்த ஒரு சீரிய பணிகளை, மிகச்சிறந்த ஒரு கல்வியாளராக, மிகச்சிறந்த ஒரு அறிஞராக வளம் வந்து அந்த பல்கலைக்கழகத்திற்கு பேரும் புகழும் எடுத்து தந்த ஒரு அற்புதமான பெருமகனார். அவர் வகிக்காத பதவிகளே இல்லை. அந்த அளவிற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஆட்சிக்குழு உறுப்பினராக, துறை தலைவராக, புலத்தலைவராக, அது மட்டுமல்லாது தேர்வாணையராக அவர் இருந்த காலகட்டத்தில் நாங்கள் மிக அழகாக அடுக்கிக் கொண்டே சொல்லலாம். மிகச்சிறந்த ஒரு கல்வியாளராக, மிகச்சிறந்த ஒரு நிர்வாகியாக வளம் வந்திருக்கக்கூடிய அற்புதமான பெருமகனார் முத்துச்செழியன் ஐயா அவர்கள் இந்த உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து நம்மளை எல்லாம் பெருமைப்படுத்தியிருப்பது உண்மையிலேயே நாம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றது.
நான் அது மட்டுமல்லாது அவர் பெரியார் பல்கலைக்கழகத்தில் மிகச்சிறந்த ஒரு துணைவேந்தராக தமிழக அரசால் நியமிக்கப்பட்டு மிகச்சிறந்த ஒரு பணியை பல்வேறு பணிகளை அந்த நிறுவன வளர்ச்சிக்காக அயராது ஒரு பாடுபட்ட ஒரு பெருமகனார். அது மட்டுமல்லாது மீண்டும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துக்கு வருகை தந்து பல பணிகளை ஆற்றி அவர் நிறைவு பெற்ற அடுத்த நாளே, ஏனால் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் நம்மளுக்கு, அதாவது கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதைப் போல அவருடைய உண்மையான உழைப்பு, அவருடைய உண்மையான அந்த நேர்மை, எல்லோரிடத்திலும் அவர் வைத்துக் கொண்டிருந்த அந்த அன்பு, இந்த ஒரு பல்வேறு பரிணாமங்களை பெற்றிருந்த அன்பிற்குரிய ஐயா அவர்களுக்கு பெங்களூரில் உள்ள மிகச்சிறந்த ஒரு நிறுவனமான தயானந்தா சாகர் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு துணைவேந்தராக இன்று பொறுப்பேற்று மிகச்சிறந்த ஒரு பணியை இன்று அங்கும் செய்து வருகின்றார். ஏனால் அவருடைய அந்த கல்வி பணி தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு நிலைகளிலும் எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியாக நம்மளையெல்லாம், இந்த நிறுவனத்தை மட்டுமல்லாது எங்கெல்லாம் அவர் செல்கின்றாரோ அங்கெல்லாம் தனக்கென ஒரு அற்பமான ஒரு முத்திரையை பதித்து மிகச்சிறந்த கல்வி பணியாற்றி வருகின்ற ஒரு அற்புதமான ஒரு அறிஞர் பெருமகனார் இன்று இங்கு சிறப்புரையாற்ற வருகை தந்திருப்பது உண்மையிலேயே நாம் எல்லோருக்கும் பெருத்த ஒரு மகிழ்ச்சியை, ஆனந்தத்தையும் தருகின்றது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பெருமகனார், எல்லோரிடமும் எளிமையாக, இனிமையாக, அன்பாக பேசக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பெருமகனார். ஒரு ஆசிரியருக்கு என்ன தகுதிகள் இருக்க வேண்டுமோ அத்தனை தகுதிகளும் ஒருங்கே பெற்ற ஒரு அற்புதமான ஒரு பெருமகனார் தான் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர். இப்படி பல்வேறு பரிணாமங்களை பெற்ற பேராசிரியர் பெருமகனார். இன்னும் அவர் உயர்ந்த நிலைக்கு இன்னும் செல்வார். பல்கலைக்கழக மானியக் குழுவினுடைய உயர்ந்த நிலைக்கும் அவர் செல்வதற்கான வாய்ப்புகளெல்லாம் இருக்கின்றது. காரணம் என்னவென்றால் அவர் உழைக்காத அவர்கள் உழைப்பு கிடையாது. அது மட்டுமல்லாது மேதகு அப்துல் கலாமாக இருக்கட்டும், மற்றும் பல அறிஞர் பெருமக்களாக இருக்கட்டும், பல்வேறு நிலைகளில் தன்னுடைய உழைப்பால் உயர்ந்த ஒரு உத்தமனாக வள வந்து இன்று பெங்களூரில் உள்ள தயானந்தா சாகர் பல்கலைக்கழகத்தினுடைய புரோ வைஸ் சான்சலராக இன்று பணியாற்றி நம்மளுக்கெல்லாம் பெருமையை தந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு பெருமகனார் இன்று சிறப்புரையாற்ற வருகை தந்திருப்பது உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியை தருகின்றது. அவர்களையும் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நான் வரவேற்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அவரை உளமாற அனைவரின் சார்பாக வரவேற்று மகிழ்வதில் நான் பெருமை அடைகின்றேன். அதே போல இந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்து ஒரு குறுகிய காலமாக இருந்தாலும் சரி, இந்த நிகழ்வை மிக நேர்த்தியாக, மிக சிறப்பாக வடிவமைத்து அதனை உத்வேகத்தோடு செய்ய வேண்டும் என்ற தன்னுடைய பணிச்சூழல்களுக்கு இடையில் இங்கு இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து வடிவமைத்துக் கொண்டிருக்கின்ற உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞரும், அதே மாதிரி அகில உலக மனித உரிமை கலைகள் ஆணையத்தினுடைய தலைவராகவும், அதே மாதிரி தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக, நிறுவன தலைவராக இருந்து பல்வேறு பணிகளை செய்து வந்து கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாது தமிழ்நாடு பெண்கள் பாதுகாப்பு படை, தமிழ்நாடு இந்து மக்கள் பாதுகாப்பு படை, பொதுமக்கள் நண்பர்கள், அகில இந்திய தேவரின் மக்கள் பாதுகாப்பு படை மற்றும் அகில இந்திய மக்கள் நல மன்றம், பல்வேறு நிறுவனங்களை நிறுவி பல்வேறு அமைப்புகளுக்கு பொறுப்பாளராக இருந்து பல்வேறு பணிகளை இந்த சமுதாயத்திற்காகவும் மக்களுக்காகவும் தொண்டாற்றி வரக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பெருமகனார் தான் வழக்கறிஞர் திருமிகு சாமி ஐயா அவர்கள். ஏனால் அவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். ஏனால் காலத்தின் அருமை கருதி, ஏனால் 7 மணிக்கு தொடங்க வேண்டிய ஒரு நிகழ்வு 7:30 ஆயிடுச்சு. எல்லோரும் காத்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி ஒவ்வொருத்தரும் இந்த நிகழ்வை நடத்துவதற்கு இப்போ சிறப்பு விருந்தினராக இருக்கட்டும், சிறப்பு விருந்தினர் அழைத்தவுடன் எந்தவித ஒரு மறுப்புமே இல்லாமல் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். ஏனால் அதற்கெல்லாம் மூல காரணமாக இருந்தவர் அன்பிற்குரிய ஐயா சண்முகையா ஐயா அவர்கள். ஏனால் அவர்கள் தான் இதையெல்லாம் அணுகி இந்த நல்ல பணிகளை மேற்கொள்வதற்கு ஒரு ஆலோசனைகள் எல்லாம் தந்து சிறப்பு விருந்தினரை அழைத்து இங்கு சிறப்பு செய்திருக்கின்றார்கள். இப்படி பல்வேறு நிலைகளில் இந்த நிகழ்வை ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்வை நடத்துவதற்கு துணையாக இருந்த வழக்கறிஞர் அவர்களை உண்மையிலே நான் இந்த நேரத்தில் நான் வரவேற்று மகிழ்வதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏன்னா பல்வேறு சேவைகளை அவர் செய்திருக்கார் மாணவர்களுக்காக. ஏன்னா நம்ம சொல்லுவாங்க, நான் வழக்கில், ஏன்னா இதெல்லாம் சண்முகையா சொன்னாங்க,
கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவார் என்பதைப் போல எங்கெல்லாம் தீங்கு நடக்கின்றதோ அங்கெல்லாம் சென்று தன்னுடைய அற்புதமான அந்த அயராத அந்த வழக்கறிஞர் பணி மட்டும் மனிதநேயத்தோடு பல்வேறு பணிகளை செய்து வரக்கூடியவர் வழக்கறிஞர் அவர்கள் என்ற ஒரு அற்புதமான செய்தியெல்லாம் பதிவு பண்ணாங்க. இப்படி ஒரு நல்ல ஒரு பண்பாளர், நல்ல ஒரு ஆளுமையாளர் என்ற ஒரு பன்முகத்தன்மையோடு வீற்றிருக்கின்ற நிறுவன தலைவர் அவர்களை இந்த நேரத்தில் வரவேற்று மகிழ்வதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அதேபோல இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை தர இருக்கின்ற அன்பிற்குரிய நண்பர், சீனாவில் நமது மதுரை மண்ணை சார்ந்தவர், சீனாவில் மிகச்சிறந்த பல்கலைக்கழகத்தில் தொழில்நுட்ப பேராசிரியராக பணியாற்றி வருகின்ற பேராசிரியர் முனைவர் சா நீலகண்டன் அவர்களையும் இங்கு வரவேற்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அவரும் பல்வேறு நமது மக்களுக்காக தமிழ் மொழிக்காக அங்கு தன்னை அர்ப்பணித்து பல்வேறு அமைப்புகளை நிறுவி சமூக பணியாய் ஆற்றி வருகின்ற அன்பிற்குரிய நண்பர் நீலகண்டன் அவர்களை இந்த நேரத்தில் நான் வரவேற்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அதேபோல இந்த நிகழ்ச்சியை வரவேற்று மட்டுமல்லாது இந்த நிகழ்ச்சியை முழுக்க வடிவமைத்து திட்டமிட்டு இந்த நிகழ்ச்சியை யாரெல்லாம் அழைக்க வேண்டும் அதற்கான அடித்தளமிட்டு ஒவ்வொரு நிலைகளிலும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு மூல காரணமாக இருந்தவர் அன்பிற்குரிய ஐயா, எங்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் முதுநிலை கண்காணிப்பாளராக பணியாற்றக்கூடிய சண்முகையா அவர்களை இந்த நேரத்தில் நான் வரவேற்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். காரணம் என்னவென்றால் அவர் நிறைவு நேரத்தில் அவர் நன்றி உரை நவில இருக்கின்றார்கள். அவர்களும் பல்வேறு அளப்பரிய சமூக பணிகளை, ஏனால் பல்கலைக்கழக பணிகள் மட்டுமல்லாது பல்கலைக்கழகம் தொடர்புடைய பணிகளாக இருக்கட்டும் அல்லது தன்னுடைய குடும்ப பணிகளாக இருக்கட்டும், எந்த பணிகளையும் விட்டுவிட்டு ஆனால் நமது சமுதாயத்திற்காக, பல்கலைக்கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக, அதே போல நமது சமுதாய மக்கள் வளர வேண்டும் என்பதற்காக பல்வேறு அமைப்புகளில் அவரும் ஆலோசனை குழு உறுப்பினராக, தலைவராக இருந்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான பெருமகனார் தான் சண்முகையா ஐயா அவர்கள். அகில இந்திய மக்கள் நல மன்றத்தினுடைய தலைவராக இருந்து மிகச்சிறந்த ஒரு பணிகளை செய்து வருகின்றார். அதே போல் இப்போ இந்த கொரோனா காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த சமூக மக்களுக்காக பல்வேறு பணிகளை தேசிய சமூக சேவை சங்கத்தின் வழியாக மிகச்சிறந்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார். இப்படி பன்முகத்தன்மையும் பன்முக சிறப்பும் கொண்ட அன்பிற்குரிய சண்முகையா அவர்கள் இந்த நிகழ்வை நடத்துவதற்கு துணையாக இருந்து பெருமைப்படுத்தியவர்கள். அவர்களை இந்த நேரத்தில் நான் வரவேற்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போல இந்த நிகழ்வில் இணைந்திருக்கின்ற வழக்கறிஞர் பெருமக்கள், அதே போல் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றாலும் கூட இந்த நிகழ்வு மட்டுமல்லாது எல்லோரையும் நன்னறிப்படுத்தி பல்கலைக்கழகத்துக்காக உழைத்து தற்போது சமுதாய பணியாற்றி வருகின்ற அன்பிற்குரிய ஐயா பேராசிரியர் அழகர்சாமி ஐயா அவர்களும் இந்த நேரத்தில் இங்கு இணைப்பில் இருக்கின்றார்கள். அவர்களை இந்த நேரத்தில் நான் வரவேற்று மகிழ்கின்றேன். அதேபோல் பேராசிரியர் அன்பிற்குரிய நண்பர் பொருளாதாரத்துறையினுடைய 2 தூண்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். ஒருவர் பேராசிரியர் ராமநாதன் ஐயா அவர்கள், மற்றொருவர் பேராசிரியர் அன்பிற்குரிய நண்பர் ஜெயச்சந்திரன் ஐயா அவர்களும் இந்த நேரத்தில் இங்கு இணைப்பில் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் வரவேற்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போல் இந்த நிகழ்விற்கு வருகை தந்து நம்மளை பெருமைப்படுத்தியிருக்கின்ற, ஏன்னா எனக்கு யாருன்னு பேருன்னு தெரியல, ஆனால் கணினியுடைய அந்த திரையில் தெரிகின்ற நயினார் ஐயா அவர்களும் இந்த இணைப்பில் இங்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் இங்கு இணைந்து இந்த நிகழ்வை சிறப்பு செய்து கொண்டிருக்க அவர்களையும் நான் வரவேற்று மகிழ்கின்றேன். அதே போல் இந்த நிகழ்வை சுகன்யா சங்கரி அவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பு செய்திருக்கின்றார்கள். அவர்களையும் வரவேற்று நான் பெருமை அடைகின்றேன். இன்னும் குறிப்பாக இந்த நிகழ்வை துணைவேந்தர் மட்டுமல்லாது அன்பிற்குரிய ஐயா பேராசிரியர் முத்துச்செழியன் ஐயா மட்டுமல்லாது அவருடைய குடும்பமே இந்த நிகழ்வை இங்கு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ராணி அம்மையார் அவர்களும் இதில் இணைப்பில் இருக்கிறார் என்று நினைக்கின்றேன். ராணி பாலசுப்ரமணியன் அவர்களையும் இந்த நேரத்தில் நான் வரவேற்று, மற்றும் ஒவ்வொருத்தரையும் நான் சொல்லிக்கொண்டே போகலாம். காலத்தின் அருமை கருதி இந்த நிகழ்வு, இந்த ஆசிரியர் தின விழாவை கொண்டாடுவது உண்மையிலேயே அனைவருக்கும் பெருமகிழ்ச்சியை இன்ப மகிழ்ச்சியை தருகின்றது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வை இங்கு ஏற்பாடு செய்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் பெருமைமிகு ஐயா உயர் திரு டாக்டர் எஸ்கே சாமி ஐயா அவர்களை இப்பொழுது தலைமையுரை ஆற்ற வருமாறு உங்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த நல்ல வாய்ப்பை எனக்கும் வழங்கிய பெருமைமிகு அமைப்பு தலைவர் அவர்களுக்கும் அன்பிற்குரிய ஐயா சண்முகை ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது
நிகழ்ச்சி தலைமையுரையாற்ற வருமாறு பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வழக்கறிஞர் பண்பாளர் ஐயா சாமி ஐயா அவர்களை தலைமையுரையாற்ற வருமாறு உங்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அதுக்குள்ள நீங்க எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் வரேன். சரிங்க 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 சரிங்க. இந்த ஐயா அழகர்சாமி ஐயா, அழகர்சாமி ஐயா, இந்த இணைப்பில் காத்திருக்கின்ற அன்பிற்குரிய பேராசிரியர் ராமநாதன் ஐயா அவர்கள் இப்பொழுது ஒரு 2 நிமிடம் அல்லது ஒரு 5 நிமிடம் வாழ்த்து செய்தி வழங்குமாறு உங்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ராமநாதன் ஐயா. ராமநாதன் ஐயா. ஜெயச்சந்திரன் ஐயா இணைப்பில் இருக்கிறீங்களா? ஜெயச்சந்திரன் ஐயா. சண்முகையா, சண்முகையா ஐயா சொல்லுங்க. டாக்டர் சண்முகையா. சண்முக ஐயா. ராமு ஐயா. சத்யமூர்த்தி ஐயா வணக்கம். ராமு. சத்யமூர்த்தி ஐயா. வணக்கம். வணக்கம். கேக்குது? கேக்குதுங்க. ஹலோ. ஏய் இல்ல சவுண்ட். ஐயா நான் பேசுறது கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. இப்ப ஆடியோ வெள்ளற கேட்காம இருக்கு. நான் பேசுறது முன்னாடி எல்லாம் கேட்டதா இல்லையா? ஐயா சத்யமூர்த்தி எனக்கு நல்லா கேக்குதியா? இப்ப கேக்குது. இப்ப கேக்குது. கேட்காம இருக்கு. இப்ப கிளியரா கேக்கல. அவங்களுக்கு ரீச் ஆகல போல. இப்ப கேக்குது. இப்ப இல்ல, முன்னாடி நான் பேசுனதெல்லாம் கேட்டது இல்ல. கேக்கல. எனக்கு கேக்கல. இல்ல முன்னாடி பேசுனதெல்லாம் கேட்டுச்சா இல்லையா? கேட்டு. சரி ரைட். ராமநாதன் ஐயா. ராமநாதன் ஐயா பேசலாமா? ராமநாதன் ஐயா. ராமு. ராமநாதன் ஐயா. சண்முக ஐயா நான் பேசுறது கேக்குதா இல்லையா? சண்முக ஐயா. ஓடிட்டு தானே இருக்கு. ஆடியோ வந்து என்னோட டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. ராமநாதன் ஐயா. ராமநாதன் ஐயா. ஏய் ராமநாதன் ஐயா. சத்யமூர்த்தி நான் பேசுறது கேக்குதாங்க ஐயா? ஐயா சத்யமூர்த்தி ஐயா கேக்குதியா? என்ன 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 பிரச்சனைங்க? இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த அவர் தலைவர் மட்டும் ஐயா சண்முக ஐயா அவரை கேளுங்க சார். இது வணக்கம். நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க, நான் கொஞ்ச நேரத்துல ஜாயின் பண்ணிக்கிறேன் உங்க கூட. சரிங்க சரிங்க. நல்லது நல்லது. நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், உங்களோட இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கேன். நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க, கொஞ்ச நேரத்துல ஜாயின் பண்ணுங்க. ஓகே. நன்றியா. சண்முக ஐயா நீங்க சொல்லுங்க. நீங்க சரி நான் இது சொல்லிடுறேன். நான் சாரை பேச சொல்லிடுறேன். இந்த நல்ல நிகழ்விற்கு நம்மளை பெருமைப்படுத்த வருகை தந்திருக்கின்ற மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய மேனாள் பேராசிரியரும் பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய மேனாள் துணைவேந்தரும் பெங்களூர் தயானந்த சாகர் பல்கலைக்கழகத்தினுடைய ப்ரோ சான்சலருமாகிய வீட்டிலிருந்து பல்வேறு அளப்பணிய பணியை செய்து வருகின்ற எல்லோரிடமும் அன்பும்
பெருமையும் கொண்டு மனிதநேயத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற சிறந்த கல்வியாளராக அகிலம் போற்றக்கூடிய அளவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய பேராசிரியர் முத்துச்செழியன் ஐயா அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு ஒரு குறுகிய காலத்தில் அழைக்கப்பட்டாலும் கூட மனம் வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நம்மளை எல்லாம் பெருமைப்படுத்தி இருக்கின்றார்கள். உண்மையிலேயே பெருத்த மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் தருகின்றது. இந்த மாதிரி நல்ல ஒரு கல்வியாளர் நம்மளுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரத்தில் நல்ல வேளையில், அதுவும் குறிப்பாக எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியாக மிகச்சிறந்த ஒரு கல்வியாளராக இருக்கின்ற ஒரு நல்ல ஒரு பெருமகனார். அதுவும் குறிப்பாக ஆசிரியரை பற்றி, ஆசிரியர் தின விழாவை பற்றி சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயாவுடைய அந்த சிறப்புகளை எல்லாம் பெருமைகளை எல்லாம் அறிந்து அதே மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல ஒரு பெருமகனார் தான் பெருமைமிகு ஐயா பேராசிரியர் முத்துச்செழியன் ஐயா அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அறிஞர் பெருமகனார் இன்றைய ஆசிரியர் தின விழாவில் சிறப்புரை நிகழ்த்துவது உண்மையிலேலாம் நாம் கொடுத்து வைத்தவர்கள். அவருடைய பேச்சையும் அவருடைய சிறப்புகளை எல்லாம் நாமும் கேட்டு வளம் பெறுவோம் என்று சொல்லி பெருமைமிகு மேனாள் பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரும் தயானந்த சாகர் பல்கலைக்கழகத்தினுடைய ப்ரோ சான்சலருமாகிய அன்பிற்குரிய ஐயா பேராசிரியர் கே முத்துச்செழியன் ஐயா அவர்களை சிறப்புரையாற்றுமாறு உங்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொண்டு இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம் ஐயா. ஐயா, என்னுடைய உரை ஆங்கிலத்திலே இருக்கும். அனைவருக்கும் ஐயா கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, தலை கட்டாகிற மாதிரி இருக்குங்க. இப்ப கேட்டாங்க, இப்ப கேட்டாங்க. இப்ப சரியா இருக்குங்க. So very warm good evening to everyone here. Most beloved, the advocate Mr. S.K. Swami and the resource person from the Republic of China, Dr. Neelakandan, the illustrious Tamil professor Dr. Sathiyamurthy, the organizer of this, the program Teachers Day program today, Mr. Shanmugaya, the Assistant Registrar of Madurai Kamaraj University, my good friend Professor Dr. Alagar Swami, formerly the professor from the Computer Science Application, Madurai Kamaraj University, my good friends Dr. Ramanathan, Dr. Jayachandran, Dr. Kandimuli, and the various faculties, friends, ladies and gentlemen. At the outset, I would like to thank the Tamil Nadu Munnetra Kazhagam for giving me this opportunity to be here in the important event of the Teachers Day function today. We all know that every year September 5th is celebrated as Teachers Day in India. Originally, the birthday of Sarvapalli Radhakrishnan, the illustrious, the scholar, the second President of India, the day came to be commemorated in the country as the Teachers Day, as per the wish of the veteran who himself was an accomplished the teacher, I would like to say here. And many countries mark the day a month later on October 5th, which is the day selected by the UNESCO to honor the teachers. But India, we took the September 5th being the Teachers Day in the our Indian subcontinent. Our teachers who have helped
has become what we are today, ராமு play such a great role in our lives and livelihood. Even during முன்னாடி the கட் ஆயிடுச்சா pandemic பேசுனது? period, the இந்த teachers are 29 doing செகண்ட் தான் போகுது, an பேசுறது ரெக்கார்ட் ஆகுது, அவர் exemplary பேசுறது. job by taking the virtual route to help the students ஆமா, access the education, job by taking the virtual route to help the students actually to get the education from using the virtual reality and hosting interactive sessions, the lessons, or even checking in with their students. So there's a lot we should be thanking our teachers for, especially this year 2020, even though we have a crisis to the whole health of the today. The Guru Shishya Parampara, or we Tamil we call Guru Shishya Parampara, is also an important part of our Indian culture. So this Teachers' Day, it is an important you remember to appreciate the guiding forces and helpers, the ones who gave you the wing to fly. Our parents gave us life, and it was you, I mean teacher, who taught us how to live it in the world. So you introduced the teachers. We introduced the honesty, the integrity, and patience to our character. The Happy Teachers Day 2020. I would like to thank the teachers for making online classes now during this pandemic period so enjoyable. So enjoyable. The children are enjoying like anything at home itself. I found the guidance, the friendship, the discipline, and love. Everything in one இனிப்பு person, and that என்னது? person is the teachers. எந்த பேர்ல We இருக்கீங்க? the teachers. Happy Teachers Day to all of you. அவங்க My அப்படியா? சரி heartfelt பரவாயில்ல, நீங்க இருங்க. wishes to நீங்க all my சரி, நீங்க teachers, அடுத்து நீங்க பேசுறீங்க, அடுத்து such பேசுறீங்க. நான் as அதான் பேரை I பார்த்துட்டு would இருந்தேன், like to வரல. சரி, ரைட் mention ரைட். my சரி, ரைட். வாங்க teachers வாங்க. in this great occasion starts from the first standard of my education in the last 30 years of my service in the education. Starts from Mrs. Sarojini Veluswamy, who is my first standard, the teacher, and then he is again currently is the mother of Mrs. Sanda, an eminent IAS officer now. Srinivasan, and then Saraswati, Jayachandran, Muttaya, Radhakrishnan, Kamal Basha, Pulavar Vanan, Pullayya, Mariappan, Rajappan, Rayappan, Tanushkodi, Lazar, Palraj, Albert, Kaliraj, Minachi Sundaram, the Pound Raja, which starts from the Ayanara Janagamal College as my principal, and then Alagappan, Karupaya, Jayaraj, Adaikalam, Jayasilan, Gladson, Sambat, T.S. Ramachandran, John Singh, Ramanathan, Radhakrishnan, Tangamani, Chandrasekharan, Murali, Johnson, Veka in Tamil, a great scholar, and then Kesavamurthy, a Tamil scholar, and then Ramaraj, Alagappan, Sivasubramanian, the former principal Sevagopandian, Annarajan, and then Duraiswamy, Ramachandran, the great. Now we can see all over entire in Tamil Nadu in the screen, in the media. We used to call as the Pattimandram, the Ramachandran, who is happened to my the teacher in those days, and then Devasahayam, Professor Sundararajan, Professor Balasubramanian, Professor Guruswamy, Professor Ramanathan, K.K. Nadarajan, Murugesan,
and starts from Sankaranarayanan and Hariharan and Kumar, Sivasankaran. Sivasankaran is happens to be my former registrar here, and then Dr. Professor S. Krishnaswamy, the illustrious, our former Vice Chancellor, Professor Jnanam, my teacher, my guru, Professor M. Lakshmanan, Professor V.R. Muthukarupan, Professor Kailash Paliwal, Professor G.K. Kulandai. So these are all my teachers, and I would like to owe them for the great personality today, what I have been learned all from them, and who are all the instrumental to mold me to present state. So my heartfelt salute to all my teachers, which I mentioned. Even if suppose I missed anything, so forgive me that I may not mention you, but you are all in my heart. To my favorite teachers, you have helped me. All my help, all my teachers mentioned here, you are the one helped me by enlightening me with your wisdom, transforming me with your intellect, and working delicately and with perseverance. You have helped shape me to in this stage as a great citizen of the India I am today. I am today for that. I will always be thankful to all my teachers and also the teachers of the entire world in the school and higher education. Thanks for making me fall in love with all subjects. They are the one who taught me all the subjects. I thought I hated, and now I cannot get enough of it. I want all of you to thank you. So, if a country is to be corruption free and become a nation of beautiful minds, I strongly feel that there are three key societal members who can make a difference. And they are number one, father, number two, mother, and third, the teacher, according to me. So Dr. Radhakrishnan, Dr. Radhakrishnan was born in the erstwhile Madras Presidency near the Andhra Pradesh and Tamil Nadu border. Being the bright student, has completed his education by winning scholarship despite lack of all the financial resources who have hailed from a poor family. After completing his MA in philosophy in 1908, Dr. Sarvapalli Radhakrishnan taught the subject at Madras Presidency College. Dr. Sarvapalli Radhakrishnan served in various roles starting from the philosopher, the philosopher to the last the president of India, but people remember him majority for his contribution as a teacher. As a teacher, Radhakrishnan is acclaimed for dedicating his life towards the education and improving the standards in the field of the education. He was the one. He was the one of the greatest philosophers of our country, and who have bridged the gap between the hope of the school of thought and Western ideologies. So with his the inimitable and worldwide achievements, noble thoughts, ideas, and accents, he had influenced several generations. Still the generations remember the Dr. Sarvapalli Radhakrishnan. So his contributions towards modern India, which includes the social, philosophical, economical, cultural, political, and spiritual and educational spectrum, all unforgettable. So the story of the behind the Teachers' Day goes that when Dr. Radhakrishnan took the office, his students his students approached him to seek permission to celebrate September 5th as a special day. Dr. Radhakrishnan and instead made a request to their students to observe September 5th as the Teachers' Day to recognize the contribution of teachers to the society. So that was the genesis of the greatest day,
September 5th. So since then, the Teachers' Day is observed across the country on his birthday, that is September 5th. So this year, owing to the COVID-19 pandemic and schools being shut, closed, the celebrations will be given a miss. Of course, we all missed. The children missed the sweets to get today of this important event. However, the virtual wishes, wishes and greetings are a perfect way to tell your teachers, our teachers, you remember them now and always will. So Teachers' Day is a special day to think and remember the researchers who have shaped us and show our appreciation for them. So hence, never forget to convey your Teachers' Day wishes to the best teacher who has left a great impact on you. A recipient of Bharata Ratna, Dr. Radhakrishnan stands at the top when it comes to the impermeable, contribution. I think and unaccountable to say that and contribution to the field of education. So Dr. Radhakrishnan is one of the role models to many aspiring minds, even now, many generations. Hence, here I would like to share some of the inspiring quotes of Dr. Sarvapalli Radhakrishnan. Number one, the most quote, always to see that I used to fascinate more on this quote, tolerance. Tolerance is the homage. Tolerance is the homage, which is finite minds pays to the inexhaustibility of the infinite. So the true teachers, he mentioned, the true teachers are those who help us think for ourselves. Think for ourselves. A life of joy and happiness is possible only on the basis of knowledge and the science. So the end product of education should be a free, creative man who can battle against historical circumstances and the advertisements of the nature. So if a country is to be a corruption free and become a nation of beautiful minds, I strongly feel that there are three key societal members which I mentioned by the missile scientist, the former president of India, and also my mentor, Dr. APJ Abdul Kalam, had said another aspiring quote of today's the important event: educationist. Educationists should build the capacities of the spirit of inquiry, creativity, entrepreneurial, and moral, the leadership among the students and become their role model. So this is what he mentioned of all those things. So today, the teachers do more our children than simply teach them. Often they also parent, a friend, a counselor, a disciplinarian. So their job is not only to educate our children, but also to counsel them, to be their friend when they need one, to be a shoulder to cry on, to help them become a valuable members of our society, that is the teachers. So it's a time for teachers to embrace their new role in the classroom as a mentor to the children. So here can the teachers can guide students by being a positive role model for them, particularly for the children that don't have this positive influence at home. By incorporating a teacher mentor the mentality in the classroom, the teachers can coach students and encourage them to adopt the learning methods that suit for their own learning style
thus challenging them and inspiring them to learn more in this world. No longer do we need to rely on only on the syllabus to impart our knowledge to the students. So globalization. The globalization is opening up a whole new world for students, giving them access and information they should only have the dream of a near 30 years ago. So it is time of teachers move away from teaching that what to think and to learn to show the students how to think, to show the students, to showing the students how to think and how to learn. So the newly introduced, the new education policy 2020, we call NEP 2020, will usher in massive reforms in India is going through the teachers would play a vital role and part in bringing the benefit of the new policy definitely to the students in the coming years. So something is new and innovative is happening in the country every day, and innovation solutions are being brought by our illustrious teachers and students together in a platform. So much of the energy that will drive the economy will be generated in the classroom. I think I would like to mention here, it is also very, very clear that without a skilled workforce, no community will prosper and no industry will thrive. So, despite all these challenges, the best efforts of the educationists, governments, and other stakeholders, colleges, universities are struggling to meet the evolving needs of the students and their future, the employees and employers. So this policy will definitely, the NEP 2020 will definitely will help the change of the landscape for the employment opportunities. The teachers not only accepted the challenge thrown by the COVID-19 crisis now, but also rapidly changed it into another opportunity. They presently, the teacher incorporated into a new methods of teaching effectively using the medium of the technology, online technology or virtual technology, online teaching or virtual teaching, whatever the terminology. So all these things, our teachers are helping the students during this pandemic crisis. That is the most important, which I would like to mentioned in this Teachers' Day of 2020. So, moreover, the teachers themselves changed themselves naturally according to the needs and the requirements of the today's the COVID-19 for the benefit of the students. ஐயா Not only that, the technology. Earlier, we used to go to the classroom. Now, the classroom, the teachers are coming and knocking our door inside our rooms, inside our bedrooms, inside our classrooms, inside our hall, everything. I think the technology reached to our children and we are learning and then we are teaching to the students. ஐயா Not only that, the technology, various video conferencing app now available. Even the present the meeting of today's celebration is through app, Zoom, Google Classrooms, GoToMeeting, or providing the right platforms and free time limits and trials to conduct the live online classes by our the great the teachers who have been doing the service to the students. So teachers are adapting themselves well as to the challenge and the challenges, and the students seem to learn their lessons well. I think they learn well. So here the online teaching is slowly making inroads and is if they offers an opportunity to conduct the virtual classrooms and provides a learning platform, and they are creating
the virtual classrooms and provides here the learning platform to every house by being in the confines of our, as I mentioned, in our house. ஐயா So துணைவேந்தர் teachers ஐயா have also upgraded their skills of this the period of the coronavirus pandemic period, and their skills and risen to their ராம the challenge very ராம effectively. So here, ராம though online teaching comes its own advantages, the possibility of this replacing the regular ராம conventional teaching is also debatable. So online teaching can never replace the real, we know ஏன் that, என் வாய்ஸ் கேட்காம இருக்கு face-to-face பாரு நீ பாரு interactive teaching. போடுதா In spite of all கேக்குதா? these challenges, இல்ல. our கேட்கல teachers, the நல்லா teachers உட்காருங்க. teaching online can never know how the students are following them, இந்த how much மாத்திக்கலாம் தெரியும். attention is being paid, and whether the students are able to grasp and understand the concepts well, all behind that one. In spite of all these hurdles, பேசுறது and கேக்குதா? teachers are now inculcating the knowledge what they learn from their home மாத்திரதெல்லாம் to கேக்குது. their home. So பார்த்துட்டு இருக்கேன் always we used to say that lab to learn. Now I think இங்க we have வாடா been doing the service in that mode. So moreover, the competitive environment பேசுங்க. that a real classroom offers is also now missing, of course, but the teacher-based online ஐயா the instruction. துணைவேந்தர் ஐயா So tomorrow's ஐயா இடையூறுக்கு மன்னிக்கணும் நீங்க வந்து போட்டோ உங்க வீடியோவை ஆஃப் பண்ணிருக்கலாம் போட்டோவை தெரியவே இல்லையே அதான் சரி கேட்குறேன் ஒரு நிமிஷம் இருங்க, உங்க ஒரு நிமிஷம் உங்க ஆன் வீடியோ பண்ணிக்கவா? தெரியல ஆமா வீடியோ தெரியல அதான் பார்த்தேன் இல்ல இங்க ஒரு சின்ன ஒரு இருங்க, இல்ல நான் இல்ல தொடர்றேன் ஐயா, தொடர்றேன், அதை முடிச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை இருந்தாலும் அதை Okay. கேட்டுக்கலான்னு பார்த்தேன் வேற ஒன்றும் இல்லை நன்றி மன்னிக்கணும் நன்றி. So here the teacher burst online instruction. So tomorrow's learning is increasingly going to be taking place in online learning environment that brings together exciting multimedia content. Of course, there is still place for teacher-based instruction lectures through, and it will increasingly take place on the online. So now what we have been working among the academic team, academic peers, the educationists, all we are thinking that blended learning. Blended learning, that means online together with the classroom learning is an approach to education that combines all the educational materials and also opportunities for the interaction. The interaction online with the traditional based classroom methods also we have been thinking for that. Anyhow, the blended learning offers many opportunities to both the teacher and the student that a traditional, the brick and mortar classroom may not possible as of now. So with this increasing demands of the state standards and busy the school days, blended learning permits our students to learn a portion of the academic content at home, and our teachers has the ability to engage the students in a richer, deeper and more meaningful the contest in the classrooms. So blended learning also is a potential to reduce the additional expenses in the educational. So teachers' role inculcating the new technology to the students, innovative teaching methods and technology, which I would like to mention here. I think we have the trend towards the greater student engagement begins with forcing a close relationship between teachers and students. So over the last decades, previous years, this trend has been informed by a greater reliance on the technology. Especially the virtual learning environment and then virtual computer-based adaptive learning. All our teacher the guidance. So here, as a model, several student engagement strategies have been proposed towards the improvement of the students' learning skills today. I think as a teacher, even I am a teacher, still I am learning, and I would like to mention here as a moral responsibility.
as a moral responsibility of every teacher of today's Teachers' Day 2020. Now, to build our modern India 2030. 2030. We have strong commitment. I'm appealing to all the teachers. We have a strong commitment to adopt at least 10 engaging the technologies. I think what I'm going to mention, these 10 technologies will definitely will have a future, and this 10 encouraging and emerging technology will have a future for our students. So this, I think the technology will have a what is a meta council. We used to say that a meta council which aims to raise our awareness of their potential, the students' potential, and contribute to the closing the gaps in the investment regulation and public understanding so that often then revert the process. So I would like to appeal to all the teachers. The main role of the teachers is to equip our students to the modern world of knowing the following the technologies. There are plenty. I think in next 2030, our teachers has to inculcate the following subjects, which would like to mention. Number one is the fuel cell vehicles. It will have a future. I think teacher has a main role to teach this. And the next generation robotics. This will come soon. Recyclable thermoset plastics. It will come. And then precise genetic engineering techniques, additive manufacturing, emergent artificial intelligence, AI, cyber security, and data science. And this area will, I think, next I think they are going to rule our entire globe. And then distributed manufacturing, sense and avoid drones, neuromorphic technology, and finally the 10 is the digital genome. I think these are the new technologies. Our, our teachers has a main role to integrate all those things, and integrated learning system of this emerging area will definitely will have a future. In conclusion, though, though we cannot predict exactly what will happen in the next future. We don't know. We don't know what will happen in the next future. So we can make informed the decisions and maybe the strategic for the upcoming year. Nothing is certain in the future except change, as the saying goes. Yet, being proactive rather than reactive will definitely will put educators like the teachers in the best position for a successful and effective future. So the teachers have a major and minimum role in this category. To conclude, today we are celebrating the Teachers' Day. Today we are celebrating Teachers' Day 2020. When tomorrow comes, but obviously not too early in the morning. Rama, You can pack for all important the journey. You can pack that all important journey. இது ஏன் இப்படி வருது? So bring with you and bring with you the knowledge, and bring with you the knowledge you have, but also bring to mind, bring with your open mind. That is most important today. So it is great to have a route plan, but be willing to travel the byways and to see what they have to offer to, and make a decision as a responsible teacher, make a decision as a responsible teacher that you are going to make a difference in the world, sure, in the next coming years, even if it is in one small corner of it. So work hard, but do get your priorities right. Work hard, but do get your priorities right. Always have time. Always have time for your families. Always have time for your families.
and friends. Take time to enjoy the beauties of the nature and to take care for them because without water and air, our planet and you cannot survive. The you here means the teachers, so cannot survive. So happy the Teachers' Day and wish the function a great success. And our teacher is the leader. I always said teacher is the leader and backbone of every the knowledge in our society. So with this short note, I would like to thank the organizers for giving me this opportunity to be with the short group and then shared the important messages what we have currently and what we want to do and what is your commitment. We know our strengths, we know our all the weaknesses, and we know our entire the process and what we have the challenges. So we have to meet the challenges with great effort and strong mind to achieve everything. And always we should be for the student friendly. With this quote, I thank you everyone for the passion hearing. Thank you, one and all. மிக்க நன்றி ஐயா. தங்களுடைய அற்புதமான அந்த உரை உண்மையிலேயே ஒரு எழுச்சி உரையாக. தம்பி இங்கே வா. டேய் ராமு, வணக்கம் ஐயா. நான் பேசுகிறது கேட்குதுங்களா? இது வந்து ஃபுல் வீடியோ கவர் ஆயிருக்காது. அதாவது டைம் ரிசீவ் ஹலோ வீடியோ வந்து ஐயா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நான் பேசுகிறது கேட்குதாங்க ஐயா? கேக்குதுங்க. மிக்க நன்றி ஐயா. தங்களுடைய அன்பான இந்த அழைப்பில் இங்கு வருகை தந்து உண்மையிலேயே மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு எழுச்சி உரையாக சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயாவுடைய அற்புதமான அரும்பணிகளையும் அவருடைய செயல்பாடுகளையும் மிக அழகாக மிக நேர்த்தியாக தங்களுடைய சொற்பொழிவில் எல்லோரும் மகிழும் வண்ணம் அவரை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு கருத்துக்களை இங்கு எடுத்து வைத்து இந்த நிகழ்விற்கு குறுகிய காலத்தில் அழைக்கப்பட்டாலும் மனமுவந்து வருகை தந்து ஒரு சிறந்த ஒரு கல்வியாளராக, மிகச்சிறந்த ஒரு ஆய்வாளராக, மிகச்சிறந்த ஒரு அறிஞராக, மிகச்சிறந்த ஒரு விஞ்ஞானியாக இந்த நிகழ்விற்கு வருகை தந்து இந்த நிகழ்வை பெருமைப்படுத்திய தாங்களுக்கு இந்த நிகழ்வின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் நாங்கள் மகிழ்வோடும் பணிவோடும் தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். ரொம்ப நன்றி ஐயா. மிக்க மகிழ்ச்சி ஐயா. ஃபுல் வீடியோ கிடைச்சது இல்லையா? ஆடியோ கிடைச்சது இல்லையா? வீடியோ பிரச்சனை ஆயிடுச்சுங்க. சரிங்க, பரவாயில்லைங்க, அது பார்த்துக்கலாம் ஐயா. ஓகே, வீடியோ வரலைங்க, ஆனா ஆடியோ ஃபுல்லா இருந்துச்சு இல்லைங்க? ஆடியோ முழுக்க இருந்தது, நல்லா இருந்தது. சரிங்க சரிங்க. மிக்க மகிழ்ச்சி ஐயா. அடுத்தபடியாக ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. இந்த நல்ல நிகழ்வில் நம்மளது பல்வேறு, ஏனால் இந்த கொரோனா காலகட்டத்திலும் இந்த சமூக இடைவெளி காலகட்டத்திலும் அனைவரும் இணைய வாயிலாக இணைவது என்பது சற்று கடினமான ஒரு சூழலாக இருந்தாலும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும். ஏனால் நாம் இந்திய அளவில் மட்டுமல்லாது உலக நாடுகள் எல்லாம் நாம் விரிந்து பறந்து நம்மளது மொழிக்காகவும் தமிழினத்திற்காகவும் பல அறிஞர் பெருமக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பெருமகனார். நாங்களும் குறுகிய காலத்தில் நேற்று மாலை நேரத்தில் அவருக்கு தகவலை சொன்னாலும் கூட இன்றுதான் அவருக்கு சாயந்தரம் 6 மணி அளவில் தான் நாங்கள் அவருக்கு இணைப்பே அனுப்பினோம். அன்பிற்குரிய நண்பர், சீனா நாட்டில் மிகச்சிறந்த ஒரு கல்வியாளராக, பல்கலைக்கழகத்தில் மிகச்சிறந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் தொழில்நுட்பத்துறை சேர்ந்த பேராசிரியராக, உலக நாடில் உள்ள பல்வேறு பல்கலைக்கழகங்களில் அவர் ஆலோசனை குழு உறுப்பினராக வள வந்து கொண்டிருக்கின்ற அன்பிற்கும் பாசத்திற்குரிய பேராசிரியர் முனைவர் நீலகண்டன் ஐயா அவர்கள் இப்பொழுது இங்கு இணைப்பில் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர் நமது மதுரை மண்ணை சார்ந்த சிவகங்கை மாவட்டமாக இருந்தாலும் மதுரை மண்ணிற்கும் இடைப்பட்ட ஒரு தூரத்தில் தூதை என்ற ஒரு அற்புதமான அந்த கிராமத்தில் வாழ்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பெருமகனார், மிகச்சிறந்த கல்வியாளர். இன்று தன்னுடைய கல்வியின் வாயிலாக
அதாவது கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதைப் போல தன்னுடைய கல்வியால் தன்னுடைய திறமையால் இன்று அயல்நாடுகளில் சென்று தன்னுடைய அளப்பரிய பணியை செய்து வந்திருக்கின்ற அன்பிற்குரிய நண்பர் கல்வியாளர் பேராசிரியர் நீலகண்டன் ஐயா அவர்கள் இந்த நிகழ்விற்கு வந்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே நான் அவரை இந்த நேரத்தில் நான் வரவேற்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். மிக்க நன்றி ஐயா. நீலகண்டன் ஐயா, பேராசிரியர் நீலகண்டன் ஐயா, இந்த நிகழ்வில் நீங்கள் குறுகிய காலத்தில் நாங்கள் அழைத்தாலும் கூட எந்தவித ஒரு மறுப்பும் இல்லாமல் சிறந்த ஒரு ஆளுமையாளராக, சிறந்த ஒரு கல்வியாளராக இந்த நிகழ்வில் வருகை தந்து சிறப்பு செய்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்வின் சார்பாக உங்களை நாங்கள் வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு கல்வியாளர், ஒரு சிறந்த ஒரு இளைஞர், மிகச்சிறந்த ஒரு அறிஞராக என்று தொழில்நுட்பத்துறையில் மிகச்சிறந்த ஒரு வல்லுநராக சீன நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எங்களுக்கு ஒரு குறுகிய காலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டாலும் நமது சீன நாட்டில், குறிப்பாக நமது மதுரையில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு என்றாலே நமது தமிழுடைய பண்பாட்டையும் அந்த சிறப்புகளை எல்லாம் உலக நாடு முழுக்க இன்று பறைசாற்றி கொண்டிருக்கின்ற வேளையில் சீன நாட்டில் ஒரு சீனர் நமது அலங்காநல்லூர் அந்த ஜல்லிக்கட்டு மட்டுமல்லாது நமது தமிழனுடைய அந்த பாரம்பரிய ஜல்லிக்கட்டை, அதாவது தன்னுடைய கைவண்ணத்தால் வரைந்த ஒரு சீன கலைஞரை நமது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திற்கு அழைத்து வந்து அந்த கண்காட்சியையும் எங்கள் அன்பிற்குரிய மாண்பமை துணைவேந்தர் அவருடைய அந்த அன்பான அந்த ஒத்துழைப்போடு ஜனவரி 21 அந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக எங்களுக்கு ஏற்பாடு செய்திருந்தார். ஆனால் இங்கு அவருடைய அந்த அன்று வந்தவர்தான் இன்றும் கொரோனா காலகட்டத்தில் அவரும் இங்கு தன்னுடைய இல்லத்திலே தற்போது தூதை என்ற ஒரு ஊரிலே அவர் வசித்து கொண்டிருக்கின்றார். இந்த நிகழ்ச்சியில் தாங்கள் கலந்து கொள்ள வேண்டும், நீங்கள் இதில் ஒரு வாழ்த்து செய்தி நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொன்னவுடன் மனமுவந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்றுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பு செய்திருக்கின்றார். இன்னொரு செய்தியும் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அவருடைய துணைவியார் அவர்களும் மிகச்சிறந்த ஒரு கல்வியாளர், மிகச்சிறந்த ஒரு இசை மேதை என்று தான் அவர்களை சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட சகோதரியார் அவர்களும் சீன நாட்டில் அவர்களும் பேராசிரியராக பணியாற்றி கொண்டு வருகின்றார்கள். ஏன் நான் இதை சொல்கின்றேன் என்றால், நமது ஊரை சேர்ந்த ஒரு பெருமகனார் உலக நாடுகளில் பல அறிஞர் பெருமக்கள் வாழ்ந்து வந்தாலும் கூட மிகச்சிறந்த ஒரு எளிமைக்கு சொந்தக்காரர், நல்ல ஒரு பண்பாளர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பண்பாளர் இந்த நேரத்தில் இங்கு வருகை தந்து ஒரு அயல்நாட்டில் இருந்து ஒருவர் நம்மளுக்கு இந்த ஆசிரியர் பணிக்கு நம்மளுக்கு வாழ்த்து சொல்வது என்பது உண்மையிலேயே நாமெல்லாம் பெரும் பேறு பெற்றிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பெருமகனாரை இங்கு வரவேற்று பேராசிரியர் நீலகண்டன் ஐயா அவர்களை இப்பொழுது வாழ்த்துறை வழங்குமாறு உங்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொண்டு இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். வருக ஐயா, உங்களுடைய வாழ்த்து செய்தியை தருக. நன்றி முனைவர் சத்தியமூர்த்தி ஐயா அவர்களே. நன்றி நன்றி. முதல்ல வாழ்த்து செய்தி சொல்வதற்கு முன்பு உங்களை பற்றி தான் நான் கூற ஆசைப்படுகிறேன். சோர்வு என்பதை அவர் முகத்தில் காணவே முடியாது. நான் ஜனவரி 21 ஐயா சத்தியமூர்த்தி ஐயா அவர்களுடன் இருக்கிறேன். காலை 7 மணி முதல் மாலை 9 மணி 10 மணி ஆனாலும் அவருடைய பணிகளை செய்யும் பொழுது அவர் முகத்தில் சோர்வை பார்க்கவே முடியாது. சிறந்த ஆசிரியர். இதுல என்னை வரவேற்றதுக்கு உண்மையாலே மிக்க நன்றி சத்தியமூர்த்தி ஐயா அவர்களே. என்னுடைய உரையையும் ஆங்கிலத்திலேயே பேசுவதற்கு ஆசைப்படுகிறேன். நன்றி, நன்றாக நீங்க பேசுங்கள், ஒன்றும் தவறு கிடையாது. தமிழும் ஆங்கிலம் கலந்து பேசுங்க. ஏனால் இங்கு முன்பு நம்மளுக்கு சிறப்புரையாற்றிய Professor Sathiyamurthy for giving me a nice opportunity to take part in this Teachers Day online conference. Also, I'd like to say thanks to Dr. S.K. Swami, Advocate High Court, Chennai. Also to Professor D.K. Muthuchelian, Pro Vice Chancellor of Dayananda Sagar University, Bangalore, and to other professors and teachers. Wish you all a happy Teachers Day. Celebrating Teachers Day at school is one of the finest memories from the school days. Until now, as being a teacher, with no doubt, we can say that everyone will agree with it. Right. So, a very prominent part of Teachers Day celebration is a speech. All the teachers and dear friends, the light of the world, the beacon of the dark, and the hope that gives us strength to survive is our teachers. There is no other secondary thought in it. Today we celebrate Teachers Day, a day kept aside to honor the gifted souls who work every day to make sure that the future is bright for all of us. Let us welcome all the teachers and wish them a happy Teachers Day. On this beautiful occasion, let us take an opportunity to convey our wishes to all our teachers who have
given an impeccable contributions in shaping us. Every year, 5th September, we celebrate a Teachers' Day. It is the day filled with a lot of excitement, joy, and happiness as a students, as a teachers in all aspects are eagerly looking forward to tell their teachers how and why they are special to them. But today, due to this pandemic, we don't have that opportunity to meet our students to celebrate together. Anyway, it is my honor to take. It's my honor to talk about our dear teachers on this wonderful occasion. Right. Students across the country, not only in specific countries or region, across the country celebrate this day to pay respect and thanks to their teachers. Teachers are the backbone of our society. They spearhead change by shaping and building the students' personality and to make them an ideal citizens of the country, which is more important and prominent. As one looks at the great impact on the growth, development, and well-being of the students and nations, one must agree that teacher is a noble profession, and teaching is a part of it. There is a saying that teachers are greater than parents. Parents give birth to child, whereas the teachers mold that child's personality and provide a bright future. As a part of academic, teachers stand by us at every step to guide, motivate, inspire, and to bring a person as a better people. There are the sources, knowledge, and wisdom from them to lead the ideas, thoughts that one day each one of us will use to provide back into the society. And I would like to extend my gratitude to every teacher. And I would like to say thanks once again for Professor Sathiyamurthy and all other teachers who gave me a wonderful opportunity to join on this day. Thank you very much, sir. I'd like to finish it short. ஓகே, மிக்க நன்றி ஐயா. நன்றி ஐயா அவர்களே. நன்றி நன்றி. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வாழ்த்துறையை தந்து எங்களை எல்லாம் தம்பி ராமு சீக்கிரோட ஐயா இங்கே ஆகணுமா? அது என்ன பண்ணும்? செட்டிங்ஸ் போய் அந்த மைக்ரோஃபோன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் கொடுங்க. இதையா? அதை கிளிக் கொடுத்துட்டு டிஃபால்ட்னு இருக்கா இங்கே மேலே, இதுவா? செகண்ட் அதை கொடுத்துருங்க. இப்போ ஓகே ஐயா. ஹலோ. மிக அற்புதமான ஒரு வாழ்த்துறையை வழங்கி குறுகிய காலத்தில் அழைக்கப்பட்டாலும் மிகச்சிறந்த ஒரு வாழ்த்துறையை ஆசிரியர்களுக்கு வழங்கி பெருமை செய்த பேராசிரியர், நமது மதுரை மண்ணைச் சேர்ந்த மிகச்சிறந்த தொழில்நுட்ப கலைஞர், சீன நாட்டில் பணிபுரிந்தாலும் கூட இந்த நிகழ்வில் கேட்டவுடன் எந்தவித ஒரு மறுப்பும் இல்லாமல் வருகை தந்து பெருமைப்படுத்தி சிறப்பு செய்த தாங்களுக்கு இந்த அமைப்பின் சார்பாக, நிகழ்வின் சார்பாக நெஞ்ச நிறைந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக இந்த நிகழ்வில் உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்ற ஒரு உத்வேகம், ஒரு நல்ல எண்ணம். ஏன்னா நல்ல விதைகளை விதைக்கும் பொழுது நற்பயிர்கள் தான் வளர்ந்து வரும். அதே போல் நல்ல எண்ணமுடைய, நல்ல மனிதநேயமுடைய ஒரு நல்ல ஒரு பண்பாளர், வழக்கறிஞராக தன்னுடைய பணியை தொடர்ந்தாலும் சமூகத்தின் மீதும் சமூக நலம் கருதி பல்வேறு ஆக்கப்பூர்வமான பணிகளை மக்களுக்காகவும் மாணவ செல்வங்களுக்காகவும் இந்த சமுதாயத்திற்காகவும் பல்வேறு பணிகளை செய்து வந்தாலும் கூட அதற்கிடையில் ஆசிரியரின் மீது உள்ள ஒரு தீரா காதலும் தீரா பற்றும் கொண்ட மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞராக மிகச்சிறந்த ஒரு சேவகராக வழங்கி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தை நிறுவி மிகச்சிறந்த ஒரு அரும்பெரும் பணியை ஆற்றி வருகின்ற பெருமைமிகு வழக்கறிஞர் திரு முனைவர் சாமி ஐயா அவர்களை இப்பொழுது உரையாற்ற வருமாறு உங்கள் சார்பாக அன்போடு அழைக்கின்றேன். ஐயா வழக்கறிஞர், வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். வருக, உங்களுடைய தலைமை உரையை சிறப்பாக தருக. இன்னைக்கு இந்த டீச்சர் டேஸ்ல உங்களெல்லாம் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பா சொல்ல போனாக்க பாத்தீங்கன்னா, மாதா பிதா குரு தெய்வம், அந்த குருவுக்கு இருக்க முக்கியத்துவம் பாத்தீங்கன்னா நாட்டுல என்னைக்குமே குறையாதுன்னு சொல்லுவாங்க. மீதி அப்பா அம்மா அப்படிங்கிற அந்த பாசம் கூட கொஞ்ச நாள்ல காணாம போயிடும். ஆனா அந்த எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் அப்படிங்கிற அந்த பழமொழி
நேசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பல காலங்களா பல சரித்திர நிகழ்வுகள் உண்மையாக்கி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த நன்னாள்ல டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றிகளை சொல்றதுல தப்பே இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னு கேட்டீங்கன்னா என்ன பல அமைச்சர்கள் இந்த மாதிரி பல ப்ரோக்ராம்ஸ் மாணவர்களுக்காக பண்ணும்போது பர்டிகுலரா பல அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் இதை பத்தி பேசியிருக்காங்க. ராதாகிருஷ்ணனையும் நம்மளையும் கம்பேர் பண்ணி பேசும்போது ஒரு ப்ரௌடா ஃபீல் பண்ணுவேன். காரணம் என்னன்னா நம்மளும் மாணவர்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு எஃபமெட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த சொசைட்டில வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபார் தர் டீச்சர்ஸ் அப்படிங்கறத கிளியரா நம்ம ஒவ்வொரு காலேஜ் ஸ்கூல்ஸ் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம போய் பேசும்போது நிறைய டிஃபரன்சஸ் பார்க்க முடியுது என்னால. இதுல மேஜரா இன்னைக்கு நம்ம அந்த மீட்டிங்ல எவ்வளவோ பணி சூழலுக்கு நடுவுல நீங்க எல்லாம் கலந்துகிட்டது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தருது. பர்டிகுலரா இந்த ப்ரோக்ராம கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அந்த உந்துதல் சக்தியா இருந்த நம் மதிப்பிற்குரிய டாக்டர் கே.பி. சண்முகி அவர்களுக்கு இந்த நேரத்துல என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இந்த தளத்துல நம்ம எல்லாம் இந்த கான்ஃபரன்ஸ்ல இலக்கண டுகெதர் ஃபார் அச்சீவிங் ஒன் பெரிய கோல்னாக்கா அது முழுக்க முழுக்க அந்த கிரெடிட் கோஸ் டு டாக்டர் சண்முகியா. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நான் நீங்க பேசுறது எல்லாத்தையுமே கேட்டேன், எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டீங்க ஆல்மோஸ்ட். அதனால நான் சொல்ல விரும்புறது என்னன்னா இந்த நம்மளோட ஜாயிண்ட் டுகெதர் டீம் இன்னும் மேலும் மேலும் வலுப்பட்டு நம்மளால முடிந்த அளவிற்கு இன்னைக்கு இருக்க இந்த 10 பேர் நாளை இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒரு 100 பேரா மாறணும். நம்மளால முடிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் சொசைட்டிக்கு பயனுள்ள ஒரு விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறது என்னோட பேர் ஆவலா இருக்குது. அது தவிர இன்னைக்கு சொல்லப்போனாக்க பல ப்ரோக்ராம் 2-3 கூகுள் மீட்ல கலந்துட்டேன். அதனால இன்னைக்கு அந்த பேசிக் ஒர்க்கை கேரி பண்ண முடியலன்றதுனாலதான் இன்னைக்கு வேற கமிட்டட் ஆகி இப்ப கூட பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல டிராவல் பண்ணிட்டு உங்களோட முழுமையா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம பேசிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் இந்த ஒரு பொன்னான தருணங்கிறது வாழ்க்கையில ஒரு மிஸ் பண்ண முடியாத ஒரு ஆரம்பம். பயர்டு ஸ்பீச் எல்லாத்துல நான் எதிர்பார்த்தது அந்த இதை நான் அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. பட் இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மூமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணதுல தி ப்ரௌட். நம்ம சின்ன சின்ன ஆளுங்களா இருந்தாலும் இந்த 10 இதையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எதிர்காலத்துல இந்த 10 இதையும் முளைக்கிற பட்சத்துல பெரிய விருட்சமா நம்ம நிழல்ல இந்த தமிழ்நாட்டுல இருக்க நிறைய பேர் இழந்து வருவார்கள் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கையுமே இல்லை. இணையா once again I thank you all. Ensure we will be in touch. டெஃபினட்டா நம்மளோட அந்த கூட்டு முயற்சி ஒரு நல்ல பலன் தரும் அப்படிங்கிறத என்னால உறுதிப்படுத்த முடியும். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. பல்வேறு பணிச்சூழலுக்கும் இடையில் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்ற உந்துதல் சக்தியை கொடுத்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நல்லதொரு கருத்துக்களை வழங்கி இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்த தாங்களுக்கு உண்மையிலேயே நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை மனவுந்து தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். ரொம்ப நன்றி இங்கே ஐயா, ரொம்ப நன்றி. அதேபோல் இந்த ஒரு நல்ல நிகழ்வில் உண்மையிலேயே நமது மாண்பமை துணைவேந்தர் அவர்கள், மேனாள் துணைவேந்தர், அவர் ஒவ்வொரு படியாக இன்னும் உயர்ந்து செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. இப்பொழுது இணைவேந்தராக இருக்கின்றார், நாளை வேந்தராகவும் வருவார். அதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஏனால் அவர் ஆங்கிலத்தில் தான் உரையாற்றுவேன் என்று சொன்னார். ஆனால் அவர் தமிழ் மொழியின் மீது தீரா காதலுடையவர். நான் ஒரு தமிழ் பேராசிரியர் கூட அத்தனை நூல்கள் எழுதியிருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. தமிழ் நூல்கள் பல நூல்கள் எழுதியிருக்கின்றார்கள், பல்வேறு ஆய்வுக் கட்டுரைகளை வழங்கியிருக்கின்றார்கள், பல்வேறு ஆய்வுகளை செய்திருக்கின்றார்கள். இப்படி பல்வேறு நிலைகளில், அதாவது மயிலை பற்றி முதலாக எனக்கு தெரிஞ்சு மயிலை பற்றி பல்வேறு கருத்துக்களை எல்லாம் தொகுத்து மிக அற்புதமான ஒரு நூலை வெளியிட்டார். எங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்தார். என்னை எப்போதும் தமிழையா அப்படின்னு தான் அன்போடு கூப்பிடுவார். அப்படி அந்த நூலை காமிக்கும் பொழுது எனக்கு வியப்பாக இருந்தது. நாங்கள் கூட அந்த மாதிரி சிந்திக்கலை. ஆனால் நம்ம நாட்டினுடைய தேசிய பறவையாக இருக்கக்கூடிய அந்த மயிலை பற்றி மிக ஒரு அற்புதமான ஒரு நூலை முதலாக வெளியிட்ட ஒரு பெருமைக்குரியவர், தமிழக அரசினுடைய விருதுகளை பெற்றவர்,
மத்திய அரசு மாநில அரசினுடைய விருதுகளை பெற்றவர். அதே மாதிரி தன்னுடைய விஞ்ஞானத்தின் வாயிலாக பல்வேறு விருதுகளை பெற்றவர். இப்படி பன்முகத்தன்மை கொண்ட ஒரு சிறந்த ஒரு கல்வியாளர், சிறந்த ஒரு ஆளுமையாளர், உண்மையிலேயே எல்லோருக்கும் ஒரு வழிகாட்டியாக பல்வேறு ஆய்வு மாணவர்கள் எல்லாம் உருவாக்கி இருக்கின்றார். ஏன்னால் அது எல்லாரும் சொல்வதை போல அவர் இத்தனை பிஹெச்டி முடிச்சு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது என்பதை விட எல்லோருக்கும் ஒரு சிறந்த ஒரு கல்வியாளராக, சிறந்த ஒரு ஆளுமை பண்பாளராக, எல்லோருக்கும் ஒரு ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ரோல் மாடல் என்று சொல்லக்கூடிய எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரி ஆசிரியராக விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பெருமகனார் இன்று சிறப்புரை ஆற்றி இருப்பது உண்மையிலேயே பெருத்த மகிழ்ச்சியையும் நெஞ்சார்ந்த அவருக்கு வணக்கத்தையும் நாங்கள் எல்லாம் வாழ்த்துக்கள் சொல்வதில் எங்களுக்கெல்லாம் வயதில்லை. அவரை இந்த நேரத்தில் நாங்கள் வணங்கி மகிழ்வதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கு சீனாவில் இருந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு உறவாக வருகை தந்து அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துறை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த மாதிரி பல்வேறு நிலைகளில் இந்த நிகழ்ச்சி ஒரு குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டாலும் கூட அன்பிற்குரிய எங்களுடைய சண்முக ஐயா அவர்கள் எங்கள் பல்கலைக்கழகத்தில் பல்லாற்றானும் பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார். எனக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக, ஒரு சகோதரராக அவர் இருந்து கொண்டு இந்த ஒரு சமூக பணிகளையும் என்னையும் ஈடுபடுத்தி மேலும் பல்வேறு சமூக பணிகளை செய்து வந்தாலும் கூட மேலும் இந்த பணிகளை எல்லாம் ஈடுபடுத்தி என்னையும் ஒரு இந்த நிகழ்வில் அழைத்து இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பு செய்ய சொல்லி எனக்கு ஒரு நல்ல ஒரு அன்பு கட்டளையும் விட்டு பெருமைப்படுத்திய பெருமைமிகு சகோதரர் சண்முகையா அவர்கள், காப்பே சண்முகையா அவர்கள், அதாவது அகில உலக மனித உரிமை ஆணையத்தினுடைய ஒரு ஆலோசனை குழு உறுப்பினராகவும், அகில இந்திய மக்கள் நல மன்றத்தினுடைய தலைவராகவும், அதே போல் பல்வேறு அமைப்புகளில் அவர் பல்வேறு பொறுப்புகளை வகித்து கொண்டிருக்கின்றார். இப்படி பன்முகத்தன்மை கொண்ட சண்முகையா ஐயா அவர்கள் இப்பொழுது இந்த நிகழ்வு எல்லோருக்கும், ஏன்னா நன்றி மறப்பது நன்றென்று என்பதைப் போல அந்த நன்றி மறவாத இந்த இங்கு வருகை தந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூற வருகை தெரிவிக்கின்றார்கள். அவர்களை உங்கள் சார்பாக நன்றி உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வருக திரு சண்முக ஐயா அவர்கள், உங்களுடைய நன்றி உரையை இனிமையாக தருக. வணக்கம். 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 இப்போ நன்றி உரை, வாழ்த்துறை, வரவேற்புரை எல்லாமே டாக்டர் சத்யமூர்த்தி சார் வந்து எல்லாமே சொல்லிட்டாங்க. என்னை பற்றி இதுக்கு நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையுமே சொல்லிட்டாங்க. இதை முதல்ல நான் இந்த இதை தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர், தலைவர், அகில உலக மனித உரிமை ஆணையம் நிறுவனர் மற்றும் சட்ட ஆலோசகர்களுடைய டாக்டர் எஸ் கே சாமி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை முதல்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த நிகழ்ச்சி ஏன்னா அவரோட பார்வை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு அட்வொகேட்டு, சமூகத்தை சேவை பண்றதுல அவர் ஒரு பெரிய ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறார். ஆனா சமூக சேவைன்றது ஒரு பார்ட் மக்களுக்கு செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த ஆசிரியர்களுக்கு ஒரு சிறப்புகளை செய்யணும் அப்படின்றது எல்லாத்துக்குமே கிடைக்கும். ஏன்னா எல்லாரும் ஆசிரியர்கள் கீழே தான் வந்துருப்பாங்க. பட் அந்த ஆசிரியர் தினத்தை கொண்டாடணும், அவங்களுக்கு நம்ம ஆனர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நீங்க உடனே பண்ணுங்க அப்படின்னாங்க. அதை விட இதானது அந்த இந்த உடனே பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால இதை நாங்கள் உடனடியே ஒரு நாள் கூட டைம் இல்லை. அதுல டாக்டர் சத்யமூர்த்தி சார் தொடர்பு வந்தோடனே நீங்க சொல்லிட்டீங்க, நான் உடனே செய்யறேன். நான் எந்த விதமான மறுப்பும் சொல்லலை. ஏன்னா அவருக்கு நான் என்னோட முதல் மனத்தை பிடிச்சிருக்கேன். ஏன்னா இந்த ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம் அப்படின்றத விட இதை ஒருங்கிணைச்சு கொண்டு போறது ரொம்ப ரொம்ப சிரமம். அதை இந்த சொன்ன நிமிஷத்துலேயே ஒரு அடுத்தடுத்த ஸ்டேஜ் வரும். ஏன்னா அவரும் நிறைய அந்த வினாலாம் நிறைய நினைச்சுட்டே இருக்காரு. அதனால அந்த இந்த இந்த வேலை பழுவையும் கடந்து அவர் இந்த நிகழ்ச்சியில தமிழ்நாடு முன்னேற்ற கழக சார்பாக இந்த வரவேற்புரையை தான் நான் வச்சுக்கிறேன். இது மற்றதெல்லாம் நம்ம சார்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அவருக்கு முதல்ல அவருக்கு வணக்கத்தையும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தலைமை, இந்த தலைமைன்றது டாக்டர் எஸ் கே சாமி தேவர்ல நிறைய இயக்கங்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. அதனால இந்த தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தின் தலைவராக செயல்படக்கூடிய டாக்டர் எஸ் கே சாமி அவர்களுக்கு இந்த அமைப்பு சார்பாக எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சிறப்புரை அவருன்றது ரொம்ப சிறப்பானது. ஏன்னா அவரை பத்தி என்ன சின்ன குழந்தைலேருந்து எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் எதுக்காக இந்த இதை எடுத்தோம்னா ஒரு ஆசிரியர்ன்றது எல்லாருக்குமே ஆசிரியர் தான் இருப்பாங்க. பட் எந்த ஆசிரியர் தேர்வு செய்யணுன்றது அது ஒரு இருக்கு.
என் மனசுல பட்டதை நான் சொன்ன உடனே அவங்க என்னதுன்னா இமீடியட் வந்து நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு வைஸ் சான்சலர்கிட்ட நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கினாலே நாங்களாம் சில வைஸ் சான்சலர் பார்க்காமே இருந்திருக்கோம். இப்போ ஒரு சர்வீஸ்ல ஒரு வைஸ் சான்சலர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னா அடுத்த செகண்ட் வந்து சரி அப்படின்னு 2 செகண்ட் தான் அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு தான் கேட்டார். நிகழ்ச்சி என்னன்னு தான் கேட்டார். ஸோ இவ்வளவு ஷெட்யூல்லையும் 6 மணிக்குன்னு சொல்லியிருந்தோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு 8:45 ஆகுது. ஸோ ஒரு வைஸ் சான்சலர் வந்து 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் உட்கார வச்சிருந்தது எவ்வளோ பெரிய அழுத்தம் இருக்குன்றது இப்போ ஏன்னா எங்களை மாதிரி ஆளுகளுக்கு தெரியும். ஏன்னா வேலைப்பளுன்றது ரொம்ப சாதாரணம் இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதிகமான வேலைகள் இருக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்குலாம் அந்த ஒவ்வொரு ஷெட்டில் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த வேலைப்பளுவே வச்சுட்டு இந்த நான் கூப்பிட்டோம் அப்படின்னு சொன்னதுனால அதுவும் போக இந்த மாதிரி விஷயங்களுக்காக வரேன்னா இமீடியட்டா வந்து அது அருமையான சிறப்பான செய்திகள்லாம் கொஞ்சம் நெஞ்ச செய்திகள். ஏன்னா அவருடைய பார்த்தீங்கன்னா அவர் ஸ்கூல்ல குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல்ல எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து அவரோட கடைசியாக இருக்கக்கூடிய பயாலஜியில் இருக்கக்கூடிய கடைசி ஆசிரியர் வரையும் அவருடைய மனசுல தெரிஞ்சிருக்குன்னா அதனாலதான் அவர் இந்த மாதிரி எடுத்துக்கிறார். இவர் டாக்டர் சத்யமூர்த்தி சொன்னது மாதிரி அவர் இன்னும் மேலும் மேலும் நிறைய சிறப்பா இந்த நம்ம தமிழ்நாடு மட்டும் உலக அளவில் இருக்கக்கூடிய தமிழ் இனங்களுக்கு அவர் அருமையா வந்து அவர் என்ன அவரோட சர்வீஸ் வந்து இருக்கணும் அப்படின்றது இந்த தமிழ்நாடு முன்னேற்ற சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் அவருக்கு வந்து இன்னும் வேண்டிக்கிறேன். அவர் வந்து இந்த இதில் சிறப்புரை செய்ததற்கு மிக நன்றியும் என்னோட வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். இது வந்து அதுக்கப்புறம் வந்து வாழ்த்துறை வழங்கிய டாக்டர் நீலகண்டன் அவரை நான் வந்து ஒரு 2-3 தடவை தான் பார்த்துருக்கேன். நானே பர்சனலா அவர் இவர் சத்யமூர்த்தி சாரோட தான் பேசியிருக்கேன். அவர் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா பழகிறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கிறாரு. அவர் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. நீங்க வந்து நான் ஒரு ஹோட்டல்ல வந்து ஒரு குரு ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு நிகழ்ச்சியாக போயிருந்தோம். நீங்க அப்படிலாம் ஏன்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபாரின்லாம் போயிட்டோம்னா அவங்களோட ட்ரெண்டே மாறும். பட் இவர் அதெல்லாம் இல்லை. கிராமங்கள் எப்படி இருக்கும் அதே தான். நீங்க அந்த எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி இது எப்படி வரும் அப்படின்னா அந்த மண்ணோட மகிமை தான். எல்லாத்துக்குமே இது வராது. ஏன்னா ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும் அதே தான். அது எந்த லெவல்ல இருந்தா கூட அது அந்த லெவலை விட்டு தாண்டாம போயிட்டு இருக்காங்க. ஏன்னா கல்வின்றது அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஏன்னா ஒரு கல்வி மாதா பிதா குரு தெய்வன்றது வந்து 3வது இடத்துக்குரிய இருக்கக்கூடிய வந்து கல்வியை வந்து அருமையா மிக அருமையா வழிகாரு டாக்டர். ஏன்னா இந்த கல்வி இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த கல்வி இல்லைன்னா யார் எல்லாரும் தெருவில் தான் இருப்பாங்க. ஆனா அந்த கல்வி வந்து எவ்வளவு அழகா நாசுக்கா அது எப்படிலாம் கொண்டு போகணும், அது எந்த இடத்துல கொண்டு போனா அவங்க என்ன செய்வாங்க அப்புறம் பிற்காலங்கள். ஏன்னா அந்த கல்வி வந்து அவ்வளவு முக்கியமான ஒண்ணு. இந்த கல்வியே அறிவே இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. அப்ப அந்த கல்விக்கு இடம் கொடுக்கணும். அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு நம்ம எப்படி சிறப்பு பண்றது, அந்த சிறப்பு வந்து எந்த அளவுக்கு கொண்டு போறது. ஏன்னா அந்த ஆசிரியர்கள் நம்ம எங்கேயுமே பண்ண முடியாது. அப்ப அந்த ஆசிரியர்கள் வந்து எப்படின்னா ஒரு குரு வந்து உலகத்துல வந்து மிகவும் மதிப்பு மிக்க ஒரு பொருள் அவர். ஏன்னா அந்த குரு ஸ்தானத்துல இருக்கக்கூடியவங்களை பார்த்தீங்கன்னா நீங்க காலையில இருந்து கோபுர தரிசனம் பண்ற மாதிரி ஆசிரியர்களை நீங்க வந்து ஒரு வணக்கம் செலுத்தினாலே உங்களுக்கு இருக்கிற மன நிம்மதியில இருந்து எல்லாமே உங்களுக்கு அந்த அருள் வந்து உள்ள வந்துருவாங்க. ஏன்னா அதனால காலையில ஒரு வாத்தியாரை வந்து பார்க்கும்போது எல்லாம் வணக்கம் சொல்லிட்டு போறாங்க. ஏன்னா அந்த காலத்து குருகுலத்துலயும் அந்த மாதிரி நடந்திருக்கு. இப்ப சமீப காலத்துல அது குறைஞ்சிருக்கு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. பட் ஆசிரியர்கள் நம்ம குறை சொல்ல முடியாது. அந்த ஆசிரியர்கள் அவருடைய இதுல இருந்து எப்பயுமே விலகி வரவே இல்லை. ஏன்னா ஒரு உண்மையான டீச்சர்ஸ் ஒரு நல்ல டீச்சர்ஸ் தான் வந்து நிறைய அருமையான மக்களை வந்து உற்பத்தி பண்றாங்க. அந்த உற்பத்தி பண்ண ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் சென்டர் யாருன்னா டீச்சர்ஸ் தான். இந்த டீச்சர்ஸ் நீங்க இல்லைன்னா நம்ம எல்லாமே கஷ்டமா போயிடும். என்ன ரீசன் அந்த டீச்சர்ஸோட வேல்யூ வந்து நமக்கு சில பேருக்கு தெரியாது. ஏன்னா பழகுவாங்க செய்வாங்கன்னா டீச்சர்ஸ் அந்த டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க. கிளாஸ் ரூம்ல போயிட்டோம்னா ரொம்ப அட்டென்டிவா கரெக்டா அவங்களோட இதை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆரம்ப காலத்துல இருந்து இன்னைக்கு இது வரையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாருமே அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல விஷயம் தெரிஞ்ச டீச்சரா மதிச்சு பண்ணவங்க தான் இப்ப இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நல்ல ஆசிரியர்களா இருந்துட்டு இருக்காங்க. ஆசிரியர்களை மதிக்காத ஆட்கள் எல்லாமே அவங்களோட இருக்குது எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அவங்க வந்து கீழே தான் போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல அதுதான் அதைத்தான் சொல்றாங்க. இந்த சிறப்புன்றது ஆசிரியர்களுக்கு இது பண்ணக்கூடிய இது என்னன்னா சிறப்பு செய்யறதுன்றது வேற, சிறப்பா செய்யறது வேற. சிறப்பா செய்யறது யாரு? டீச்சர்ஸ். இந்த டீச்சர்ஸ் வந்து எப்பயுமே சிறப்பா தான் இருப்பாங்க. பட் அந்த மாதிரி டீச்சர்ஸ் ஐடென்டி பண்ணணும். அந்த மாதிரி டீச்சர்ஸ் தான் நம்ம வந்து ப்ரொஃபஷன் பண்ணணும். இப்போ வந்து நிறைய வந்துருச்சு. நிறைய இப்போ சமீப காலத்துல ஒரு 6 மாசம் பாவம் ஆன்லைன்ல இருக்காங்க. ஆன்லைன்ல இருந்தா கூட நான் வந்து கிளாஸ் போட்டு நடத்துவேன் அப்படின்றது இல்லாம மக்களுக்கு வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நைட்டு பகல் உட்காந்து அவங்க பண்றாங்க. இந்த அர்ப்பணிப்பு வந்து யாருக்கு வரும்? அப்பா அம்மாவை தவிர அடுத்தாப்புல செய்யக்கூடியது அவங்க தான். ஏன்னா அவங்க தான் சமைச்சு போகணும் செய்யணும். அவங்களுடைய இந்த கல்வி அறிவை அந்த கொடுக்கக்கூடிய அந்த குருக்கள் வந்து யாருன்னா இந்த ஆசிரியர் பெருமக்கள் தான். அதனால இந்த ஆசிரியர் தின விழா வந்து ஒரு அருமையான விழா. இந்த விழால வந்து நம்ம குறைந்த எண்ணிக்கை இருந்த நாங்க எதிர்பார்த்தது வந்து நிறையா
பட் இதுல வந்து சில பேருக்கு கான்டாக்ட் இதெல்லாம் பண்ணல. ஆனா இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பா செஞ்சு கொடுத்த செய்து கொடுத்த டாக்டர் சத்யமூர்த்தி சாருக்கும், டாக்டர் எஸ்.கே. சாமி அவர்களுக்கும், ப்ரொஃபசர் டாக்டர் முத்துசெல்வன் அவர்களுக்கும், அதே மாதிரி பேராசிரியர் முனைவர் நீலகண்டன் அவர்களுக்கும், இதில் வந்து ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்ட அனைவருக்கும், அதே மாதிரி தமிழ்நாடு முன்னேற்ற கழக உயர்மட்ட குழு உறுப்பினர்கள், இதில் கலந்து கொண்ட மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் ஆசிரியர் தின விழாவில் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. ஐயா கேக்குதா? ஐயா வணக்கம், கேக்குதுங்களா? கேக்குதுங்க, கேக்குதுங்க. மிக்க நன்றி ஐயா. மிக அற்புதமான இந்த நிகழ்விற்கு நன்றி உரை நல்கி எல்லோரையும் பெருமைப்படுத்தி சத்யமூர்த்தி அவர்களே, ஐயா சண்முகையா, வணக்கம் 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 வணக்கம். என்ன ரொம்ப தேங்க்ஸ், அருமையான சிறப்பா பண்ணி கொடுத்துட்டீங்க ஐயா. ரொம்ப நன்றி. உங்களுக்கு தமிழ் பேச தெரியாது, பக்கத்துல தமிழ் வாத்தியா வச்சிருக்கீங்க தமிழ் ஐயா. தமிழ் ஐயா இருக்கிற வரையும் தமிழும் வேணும், ஆங்கிலம் வேணும், அயல்நாட்டு மொழி வேணும். 2 மொழிகள் இருந்தா தான் நம்ம சொல்லி கொடுக்க முடியும். அதை சரியா கொண்டு வந்தீங்க. சத்தியமூர்த்தி வச்சுட்டு தமிழ் பேச முடியாது. ஓ, அப்படி சொல்றீங்களா? அவர் 2லயே புலமை இருக்குங்க அவருக்கு. ஐயா பின்னாடி கொஞ்சம் தள்ளி இருக்கு, அதனால ஒண்ணும் இல்ல. ஐயா பின்னாடி இடையில கொஞ்ச நேரம் இதாயிருச்சு, ஆஃப் ஆயிருச்சு. ஆஃப் இல்ல, ஆடியோ ஓடிட்டு இருந்தது, இதுதான் வீடியோ தான் இல்ல. இல்ல சரியா இருக்குல்ல. பின்னாடி கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. பின்னாடி கொஞ்சம் தள்ளி உட்காருங்க ஐயா. பின்னாடி தள்ளி உட்காருங்க ஐயா. கண்ணு இப்ப அப்படி இருங்கய்யா. நல்லா இருக்குதுயா, நல்லா இருக்குதுயா. இதுதான் ஐயா வேலை. சரிங்க. வேலைன்றாரு. இல்ல இல்ல ஐயா, இது வந்து பல்கலைக்கழகத்துல பேசினா ஒரு மாதிரி. ஆமா, பல்கலைக்கழகத்துல எங்களுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட் உண்டு. இது வந்து வீட்டுல உள்ள அரேஞ்ச்மெண்ட். இல்ல பரவாயில்லைங்க, நல்லா இருந்ததுங்க, நல்லா அருமையா இருந்தது உங்களுடைய பேச்சு. இது நாங்க அரேஞ்ச் பண்ணது, அதுக்காக வச்சுக்கிறது பக்கத்துல. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எனக்கு நாளைக்கு இந்த கண்டென்ட் உடனே எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. உடனே உங்களுக்கு அனுப்பி விடுறேன். மறந்துடாதீங்க, உடனே அனுப்பிச்சு விடுங்க. கூகுள் டிரைவ்ல போட்டுறேன். நாளைக்கு அது யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிச்சு விடுறேன். கண்டிப்பா 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 அவரு இது பண்ணிடுவாரு. பண்ணிட்டு உங்களுக்கு கையோட உங்களுக்கு நான் பண்ணிடுறேங்க. நன்றிங்க. ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப மகிழ்ச்சி. எங்க ஐயா ஆமா, அவர் இருக்காங்களே, கூப்பிட்டுருக்காரு ஐயா. அழகர் சாமி ஐயா, பேசுங்க. அழகர் சாமி ஐயா, அத கூப்பிடுறேன். அழகர் சாமி ஐயா, அழகர் சாமி ஐயா, ஐயா போன் அடிக்கிறீங்களா? ஐயா அது வரல. சரி, அப்ப நாளைக்கு அதெல்லாம் இது பண்ணி விட்டுருங்க. நம்ம நிகழ்ச்சியில இது பண்ணிக்கலாமா? ஆமா, முடிச்சுக்கலாம் சார். ஐயா 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 முத்துச்செல்வன் ஐயா, தேங்க்யூ சார். தேங்க்யூ ஐயா வணக்கம். ஒரே ஒரு தகவலுங்க, இதுல இணைப்புல வந்து அவர் பேராசிரியர் நீலகண்டன் பேருங்கய்யா. சார் வந்து நம்ம தூதை பக்கத்துல தூதைங்கிற ஊர்ல இருக்காரு. ஐயா ஹலோ ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா நீலகண்டன் ஐயா இணைப்புல இருக்கிறீங்களா? நீலகண்டன் ஐயா
யாரு? நீலகண்டன் ஐயா, நீலகண்டன் ஐயா. அவரு நீலகண்டன் ஐயா நீலகண்டன் ஐயா. ரிட்டையர்ட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல. ஐயா இருக்கு, இணைப்புல இருக்கேன். இல்ல இருக்கிறாரா? சரி இந்த இருக்கிறாரு. சாரை அறிமுகப்படுத்தலாம்னு இருக்கிறேன். பார்த்தேன். அது சாரை இது போயிட்டாரு, அவர் கட் பண்ணிட்டாரு. ஓ சரிங்க சரி. சரி இந்த நான் உங்களுக்கு நான் சரியா இணைப்பு தம்மா. நான் கான்ஃபரன்ஸ் கால்ல போட்டுக்கலாம், ஒன்றும் ஐயா. பிரச்சனை இல்லை, வர்றேன் ஐயா. ஹலோ ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் வணக்கம். நான் இருங்க, நம்ம கான்ஃபரன்ஸ் கால்ல பேசிக்கலாம், கான்ஃபரன்ஸ் கால்ல பேசிக்கலாம். முத்துச்செல்லியன் சார்கிட்ட பேசலாம், இருங்க. சரிங்க சார். சரி நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. சரி, ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நன்றி உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி. தம்பி ராமு ஜோடியா ரெக்கார்டிங் இது பண்ணு.